போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி காரியெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பின்னாடி முத்தோட பாட்டி முன்னாடியே ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு அவசரமா அப்பா மூலமா தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாங்க. ஓ, அப்ப அவங்க பாட்டி ஊருக்கே அவங்க போயிட்டாங்களா? ம் காலி பண்ணி போறப்ப முத்து வந்து எங்ககிட்ட பேசினான். ஓ, பரவாயில்லையே. அப்ப அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அதுக்கு காரணம் நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கவே இல்லையா? ம்ஹும். அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு வந்துட்டே தான் இருப்பாரு. அனைத்துமே சாருக்கு முன்னாடி லைட்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்பவே தானே ஏன்னா அவருக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. ஆனாதான் வரலையா இல்ல என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா முத்து மட்டும் வந்தான். இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா முத்துக்கு ஒரு 10-12 வயசுக்குள்ள தான் இருக்கணும். அப்பவே அம்மாவை எனக்கு கொடுங்க, நான் வச்சு பார்த்துக்கிறேன், என் கூடயே இருக்கட்டும் சொன்னதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? என்ன அர்த்தத்தில் அப்படி யோசிச்சு சொல்லியிருப்பாங்க? அஜய். ம், ஆ, சொல்லு ரேவதி. அதான். அதானா? எதான்? முத்து என்ன மீனிங்ல சொல்லியிருப்பாரு? உங்க அம்மா ஏன் அப்படி ஒரு பதில சொல்லணும்? அஜய். ஆ, என்னம்மா? இல்ல என்ன யோசிச்சுட்டே இருக்கா? ம், ஆ, அது ஆ, முத்துக்கு அப்ப எவ்வளவு வயசு இருக்கும்? ம், என்ன ஒரு 10-11 வயசுக்குள்ள இருக்கும். ம், என்ன ஏன் கேட்ட? ம், இல்ல, ஆ, 10-11 வயசு பையனுக்கு புரியுது, தெரியுது அவங்க அம்மா இருந்ததுக்கு காரணம் நீ இல்லைன்னு. ஆம், ஆமா, பெரியவங்களுக்கு அது தெரியவோ புரியவோ இல்லைல்ல. ஏன் இத்தனை நாள் ஒன்னா பிறந்து ஒன்னா வளரும் ரேக்காவே இப்ப வரைக்கும் அப்படிதானே நினைச்சிட்டே இருந்திருக்கா. அதான் மனசுல இருக்கிறது வாயில வந்துடுச்சே. அப்படி இருக்கீல இவளையே என்ன புரிஞ்சுக்காத போது அடுத்தவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் எதிர்பார்த்தா அது தப்பு தானே. அப்படி இல்லம்மா. ம், ஏன் நான் சொன்னது சரியில்லையா? நீ சொன்னது சரிதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. இல்ல, ம், முத்துக்கு அந்த வயசுலயே எமோஷ்னலா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு இருந்திருக்குல்ல. எவ்வளோ அழகா யோசிச்சு அதுக்கு நீ காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவங்க பெத்தவங்க எமோஷ்னலா டீல் பண்ணிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க அப்பா உன்னை ஏத்துக்கலையா? ம். அதான் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல. அது சரிதாம்மா. ஆனா இப்ப நீ எப்படி அந்த ஆரஞ்சு மண்டையா அவன் யாரும் உனக்கு அவன் கூட எல்லாம் பேசி பழகுற அந்த மாதிரி? ம்ஹும். அவங்க இங்கேயே தான் இருக்காங்க. அப்புறம் படிப்பு சம்மந்தமா எங்கேயாவது விளையாட போகிறது நாங்கள் கேஷுவலாக பழகிறதா அவங்க ஒன்றும் பேசி எடுத்துக்கிட்டது இல்லை. நான் அதை கேட்கல. இல்ல. ஆஹா, முத்து வந்து போகிறதும் இல்லை, அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஓ, சாரி அம்மு. இல்லை ரேகா அனிதம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லவும் தான் எனக்கே தோணுது ஒருவேளை அவங்களும் அப்படிதான் என்ன நினச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு. அப்படியே இருந்தா முத்துங்க வீடு தேடி வந்து ஏமா சொல்லணும்? சொல்லாமையே சத்தம் இல்லாம கிளம்பி போயிருக்கலாமே. இல்ல அப்படி இல்ல அஜய். ஆ, முத்து வேணா வந்து போகாம அவனை பத்தி எந்த தகவலும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் தங்கச்சி அஞ்சு மண்டே வீட்டுக்கு வரான்ல, அப்போ ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே இல்ல. என்ன என்னமோ சொல்ற? அதான் அனிதம்மா இருக்கும்போது முத்துக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருந்துச்சு, வித்யா. ஆமா. அப்பதானே அது பிறந்த குழந்தை. ம் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஆரஞ்சு மண்டே வீட்டுக்கு அப்பப்ப ஸ்கூல் லீவ்ல எல்லாம் வந்து ஸ்டே பண்ணிட்டு போவா. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதே இல்ல. ஓ, ஆ, அவங்க பேசாட்டி என்ன? அவங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியாது, நீ பேச வேண்டியதானே? ஏய், நான் தான் சொல்றேன்ல, ரேகாவே அனிதா அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்லி ஒருவேளை என்ன கொலகாரி மாதிரி கூட பார்க்கலாம்ல. அதனால அந்த பொண்ணு பேசாம இருக்கோ என்னவோ. இதில் நான் வேற போய் பேசி. ஓ, அப்ப நீயுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பேசினாதானே என்ன ஏதுன்னு தெரியும். ம், இல்ல அஜய். பேசினாதாம்மா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல இப்படிதான் நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியும். நீ ஏன் எல்லாமே முடிவு பண்ற? ம்,
இங்க பாரு, நீயா அதை இதையும் யோசிச்சுட்டு இருக்கறக்கு எப்பயும் நீ அந்த பொண்ணை பாக்குறியோ ஓப்பனா கேட்டுரு. ம், இல்ல அஜய், அப்படி அவங்க மனசுல எதுவும் இல்லைன்னா முத்து அவங்க அப்பா எல்லாம் வந்துட்டு போகணும்ல, வரவும் இல்ல. ஆம், இல்ல. ஆமா, முத்து அவங்க அப்பாலாம் வந்து போல, பேச்சுவார்த்தை இல்லதான். அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும்? எதுவுமே பேசினா தானமா தெரியும். ஐயோ லூசா அஜய், நான் என்ன சொல்ல வந்தே உனக்கு புரியலையா? இப்ப ஆரஞ்சு மண்டி எப்படி என்கிட்ட கேஷுவலா பழகுறானோ அதே மாதிரி நீயும் பழகுற. உன்ன மாதிரியே தான் ரேகாவும் என்கிட்ட கேஷுவலா தான் இருந்தா. இப்ப திடுதிப்புன்னு நான் தான் கொலகாரிங்கிற மாதிரி பேசல. ஒருவேளை அந்த மாதிரி நல்லவங்க வேஷம் போட்டுக்கிட்டு மனசுல என்னாலதான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமோ, அதனாலதான் விலகி இருக்காங்களோன்னு தோணுது. இங்க பாரு, எப்போ நடந்த சம்பவத்தை இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க உனக்கு நினைவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், அதே போலதான் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதுக்காக நீயா ஏதேதோ நினச்சிக்கிட்டு அவங்க வந்து உன்கிட்ட நல்லவங்க வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னலாம் யோசிக்காத. அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் பார்த்தா அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாமே. அப்படிலாம் பண்ணலைல்ல. ம், பண்ணலதான். ஆனாலும் ம், ரேகாக்கு ஆரஞ்சு மண்டி எவ்வளவோ பரவாயில்லல்ல. ஆ. இங்க பாரு அம்மு, எதையுமே எடுத்தோ கவுத்தோன்னு அதுவும் எமோஷனலாக இருக்கும்போது முடிவே பண்ணாத. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாத. இங்க பாரு, ஆரம்பத்துலேருந்தே உன்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த கம்பேரிசன் தான். சரியா? ரேகா பேரண்ட்ஸை வந்து உன் பேரண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ற. அவங்களோட ஜாப் என்ன, இவங்களோட ஜாப் என்ன? அப்புறம் ரேகா பாக்குற மாதிரி தான் பேரண்ட்ஸ் என்னையே பாத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உனக்கு என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்களா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ம், என்னதான் நான் உனக்கு எடுத்து எடுத்து சொன்னாலும் நீ அதில் திருப்தி ஆகிற மாதிரியே எனக்கு தெரில. ம், புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஏத்துக்கத்தான் முடியல. ம், அதே மாதிரி ஆரஞ்சு மண்டைனா ரேகா கூட கம்பேர் பண்ணாத. சரியா? ஒருவேளை அவங்க வெளியே எதுவும் உன்கிட்ட காட்டாமல் இருக்கலாம். ஆ, அவங்க குடும்பத்துக்குள்ள இல்லை அடுத்த ஆள் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பேசலாம்ல. ஆனால் ரேகா என்ன பண்ணாங்க? அடுத்தவங்க கிட்ட அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்னாங்கல்ல. ம், ஆனா இப்ப இதுதானே ரொம்ப வலிக்குது. இங்க பாரு அம்மு, நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்க பாரு, அவங்க தான் கோழைக. நம்மளை பத்தி என்ன வேணா பேசுவாங்க. சரியா? அவங்கள பார்த்து தான் நம்ம கொஞ்சம் பயப்படணும், கவனமா இருக்கணும். ரமேஷ் அந்த மாதிரி கேட்டகரியில கூட இருக்கலாம். ஆனா ரேகா அப்படி இல்லைல்ல, மூஞ்சிக்கு நேரா பேசுறாங்களா, அவங்கள எப்பவுமே நம்பலாம். முகத்துக்கு நேரா வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் பெருசா பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்காது. அடுத்தவங்க கிட்ட போய் உன்னை பத்தி தப்பா சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. புரியுதா? ம், ஆனா அஜய். அவன் வந்து வெடுக்குன்னு சொன்னது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லல. அது உனக்கு வலிக்கத்தான் செய்யும், அதுவும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்படி யோசியே, நீ வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது பயமுறுத்து போன. ஒருவேளை ரேகா தனியா சேகா தனியா இருந்திருந்தா பயமுறுத்தும் போது எங்கேயாச்சும் ஸ்லிப் ஆகி மாடியிலேருந்து கீழே விழுந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தா முடிஞ்சிருக்கும்ல. ஆ, அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுவும் நல்லா யோசி, அவங்க வந்து தப்பான அர்த்தத்துல சொல்லவே இல்லை. ஏற்கனவே உன்னால ஒரு உயிர் போயிடுச்சு, இனி நீ கவனமா இரு அப்படிங்கிற மீனிங்ல தான் சொல்லியிருக்காங்க. எதையுமே வந்து ஒருத்தங்க சொல்ற விதத்துல தான் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இங்க பாரு, இப்ப நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்லல. அப்படி தப்பா புரிஞ்சிருந்தா அப்பவே நீ அவங்க கூட சண்டைக்கு போயிருப்ப. அதுவும் இல்ல, நீ இப்போ ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளான மாதிரி ஆயிட்ட. அப்ப நீ உன்னோட தப்பை எண்ணி வருந்துறேன்னு அர்த்தம். சரியா? ஆனா உன்னால மத்தவங்களுக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மீனிங்ல தான் ரேகா சொன்னாங்க. சரியா? ம், அவங்க கோவத்துல சொன்னாலும் தப்பான அர்த்தத்துல சொல்லலாமா. நீ புரிஞ்சுட்ட விதம் தான் இருக்கு. இப்ப கத்தி எடுத்துக்கோ, காய்கறியும் கட் பண்ணலாம், உன்னையும் குத்தலாம். அப்படித்தானே? அதே மாதிரிதான் வார்த்தைகளும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ம், அப்ப என்னால டாக்டருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொன்னாலா? ம், ஆமாம்மா, ஆமா. ம், சரி, அவ அப்படித்தானே சொல்லிடுப்பா. அப்பா, நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுறியோ அதே அளவுக்கு அவங்களும் அங்க வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. சரியா? ஆனா அதை நானாலாம் உன்கிட்ட வந்து பேசவே இல்லை. கண்டிப்பா பேசுவாங்க. அவங்க பேசும்போது நீயே புரிஞ்சுப்ப. ஓகே? ம், சரி, மொத்த கிளம்பிட்டு வா. கிளம்பலாமா? ம், கிளம்பணுமா? ஹம்,
அப்போ ஒன்று பண்ணுவோமா, இங்கே சோறாக்கி தின்னுக்கிட்டு தங்கிக்குவோமா? ஆ எனக்கு ஓகே, எல்லாம் தான் இங்கேயா இருக்கே. ஆ அப்புறம் என்ன, வரதா ஐடியா இல்லையா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும். இல்ல, நீ தான் இவ்வளோ புரியுற மாதிரி எனக்கு எடுத்து சொன்னீங்க. அப்ப முத்துக்கு இது புரிஞ்சிருக்குமா? முத்து என்ன மன்னிச்சு என்கிட்ட வந்து பேசுவானா? எப்போ வந்து பேசுவான்? டே அஜய். ஏம்மா, இந்த கேள்வியை முத்துக்கிட்ட இல்லை கேட்கணும், அஜய் கிட்ட கேட்குறா. இல்ல, சொல்லு. இப்போ அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? அப்பவே அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காருன்னா இப்போ கண்டிப்பா அதில் தெளிவாகவே இருப்பாரு. அப்புறம் என்ன, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா வந்து பேசுவாரு. ம், நிஜமாவா? அப்போ நான் கொலகாரி இல்லைல்ல, நான் இல்லைல்ல காரணம். ஆ, அனிதம்மா செத்ததுக்கு நான் இல்லைல்ல காரணம். ம் இங்க இப்படியே இருந்தீங்கன்னா அதை இதையே ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பா. பேசாம வா, கிளம்பி நான் உன்னை எங்காவது கூட்டிட்டு போறேன். அப்புறம் வீட்டுக்கு போவோம். எழுந்துரு. ம், நான் கேட்டதுக்கு முத்து கடைசியா போகும்போது உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? என்னையே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அம்மா தான் வேண்டாம் சொல்லுச்சு. சரி, அதான் நல்ல வேலையோட உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வான்னு தானே உங்க அம்மா சொன்னாங்க. ஆமா, அத சொன்னது எங்க அம்மா, நான் இல்லைல்ல. அப்புறம் தங்கச்சி வந்துட்டு போறாள, உதடியாவது வந்து என்னை பார்த்து பேசினா எனக்கும். முத்து அவங்க அம்மா இறந்ததுக்கு நீ காரணம் இல்ல அப்படின்னு தெளிவா தான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க போறியா? ம், அதாவது அவங்க அம்மா இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சியில நீ இருக்க. அவர் வந்து நார்மலா பேசி அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டா நீ தெளிவாயிருவ, அப்படித்தானே? ம். ஐயோ லூசு, அவர் ஊருக்கு போகும்போது வந்து உங்ககிட்ட என்ன பேசினாரு? அதத்தான் உன்கிட்ட சொன்னேன்ல. சரி, முன்னிருக்க சொல்லேன், முத்து வந்துரும். ம், அது அம்முவை என் கூட அனுப்புங்க, நானே வச்சு பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ம், அப்படின்னு. அவங்க கூடயே என்னை கூட்டிட்டு போக பார்த்தாரு. ம், சரி, அது ஏன்? ஏன்னா ம், என்ன கேட்டா அட அரலூசே, உன் வீட்டை தேடி வந்து பேசும்போதே உனக்கு புரிஞ்சிருக்கணும் அவர் உன்னை மன்னிச்சிட்டாரு, அவருக்கு தெரியும் அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நீ இல்லை அப்படின்னு அர்த்தம், புரியுதா? ம், அப்புறம் அவர் உன்னை அவர் கூடயே அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சது. நினைச்சது. முத்துக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வர வரைக்கும் அந்த வீட்டுல பெண் பிள்ளையா தங்கச்சி மாதிரி இருந்து நீ தான் இருந்திருக்கியா, அதனாலயா இருக்கலாம். இல்ல லைஃப் லாங் உன் கூடயே இருக்கணும், அதாவது உன்னை வாழ்க்கை துணையா ஏத்துக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல கூட இருக்கலாம். ஏன், அவங்க அம்மா என்னால தான் இருந்தாங்க, அதனால அதுக்கு பழி வாங்குற நோக்கத்துல கூட இருக்கலாம்ல. ஏய், ஏன், அந்த மீனிங்ல இல்லையா? ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல, அதனால தான் எங்க அம்மா வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். நீ சொல்ற மாட்டுக்கா இருந்தா நீ இவ்வளவு நாள் விட்டு வைக்கணும்? இடையில உன்னை எத்தனையோ தடவை வந்து தொந்தரவு பண்ணிருக்கலாம்ல, பண்ணலாம்ல. அதுக்கு அவர் தான் நேர்ல வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் தங்கச்சியே வந்து போறாங்கன்னு நீயே சொல்ற, அப்புறம் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க மூலமாலாம் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா எப்படி வேணா டார்ச்சர் பண்ணலாம்ல, பண்ணலாம்ல. ரேகா, ரேகா, ம், கிளம்பலாமாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமா? இல்ல, நம்ம பேசிட்டு இப்படியே வந்துட்டோம். அஜியும் ரேவதி அவங்களும் எங்க போனாலும் தெரியல. அப்பா பூசாரி கூட பேசிட்டு இருந்தாருன்னா நான் விட்டுட்டு வந்தேன். அவர் எங்க போனான்னு தெரியல. அதான் ம், சரிங்க. அவங்களாம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். ம், இல்லை, போவோம். ம், எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கறக்காக நீங்களாம் சாப்பிடணும், உங்க வேலை என்னமோ அதை பார்க்கணும்ல. என்னால எதுக்கு உங்க வேலை கெடுத்து போலாம். இங்க பாருங்க, ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்க்கும்போது ரேவதி எப்படி இதுக்கு காரணம் ஆவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியுமா? தன்னை கடத்திருக்கோம் இல்ல அந்த ஆன்ட்டியை வெட்டிருக்கோம் ஆள் வராங்கன்னு தெரியாதுல்ல. தெரியாதுதான். ஆனா அவ அன்னைக்கு மட்டும் ஓடாம இருந்திருந்தா. என்ன, ஓடும்போது கடத்தினவங்க உட்காந்துருக்கும் போதே கடத்திருப்பாங்க. அவங்கள மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து. அதான் சொல்றேன்ல, அந்த ரெண்டு அண்ணாங்களும் பக்கத்துல தான் நின்னாங்க. அப்படி எப்படி எங்களை கடத்திருப்பாங்க? அப்படி கடத்தணும்னு நினச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் வரக்கு முன்னாடியே நாங்கள் தனியாக தான் உட்காந்துருந்தோம். அப்பவே கடத்திருக்கலாமே. அவங்களுக்கு தேவை கமிஷனரோட பொண்ணு ரேவதி தான். அதனால தான் அவங்க மூவ் ஆன் ஆகவும் கடத்தியிருக்காங்க. அப்புறம்
எங்க அப்பா சீக்கிரமே வந்து எங்களை கூட்டிட்டு போயிருந்தாலும் அப்படி ஒன்றும் நடந்திருக்காது. அப்படியெல்லாம் இல்லை. ஒருவேளை உங்க அப்பாவை ஏதாவது பண்ணிட்டு உங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. ஆக எப்படி பார்த்தாலும் நடக்கணும்னு நிற்கிறது நடந்தே தான் தீரும். யாருனாலையும் தடுக்க முடியாது. என்ன அந்த ஆன்ட்டிக்கு பதிலா ஒரு வேளை உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். இல்ல அந்த பசங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்க இருந்தது அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் ஒரு ஐஸ்கிரீம்காக ஒரு உயிர் போச்சு. என்னது? ஐஸ்கிரீம்காகவா? ம். அப்படி இல்லைங்க. அதான் சொன்னீங்களே என்ன கேஸுன்னு. ஆ அப்பா அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு டெத் ஆனது. ம். அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்க ஏதோ பெரிய ஆளோட பையனுக்காக ரேவதி போக வேண்டியது அந்த ஆன்ட்டி போயிட்டாங்க. ம். ம். அப்புறம் இதுக்கு தேவையில்லாமா? இல்ல இல்ல, வேணும்ட்டே எல்லாம் ரேவதி தான் அதுக்கு காரணம்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு ஃப்ளோல. ம். ஹாஸ்பிட்டலில் பேசினாங்கன்னு சொன்னீங்களே, அதை வச்சு யோசிக்கும் போதே தெரியுது. பெரியவங்கனாலேயே இதுக்கு அம்மு காரணம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் நீங்கள் எப்படி? இத்தனை வருஷம் கழிச்சு படிச்சிருக்கோம். ஒரு தெளிவு இல்லாம புரிஞ்சுக்காம எல்லாம் இல்லை. ஆனா ஏத்துக்க முடியல. எதை? ம். அந்த ஆன்ட்டியோட டெத்துக்கு ரேவதி காரணம் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியலையா? இல்லை கோவத்தில் ரொம்ப நாள் மனசில் என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். ஆனாலும் உங்கள் வார்த்தைகள் அப்படியே வெளியே வந்துருச்சு. அதான் உண்மையும் கூட. ம், சுயமரியாதை, தன்மானம், ஈகோ இதெல்லாம் விட்டு கொடுத்து அவங்க கிட்ட போய் சாரி கேட்க மனசு ஏற்றுக்கலையா என்ன? ம். ரெண்டுமே தான் நினைக்கேன். ஏன்னா நான் அப்போ சின்ன பொண்ணு. அப்போவே என் மனசில் பதிஞ்சிருச்சு, இவ ஐஸ்கிரீம் வாங்கறதுக்காக அங்கே ஓடாமல் இருந்தா அந்த ஆண்டியை அழுந்திருக்க மாட்டாங்க. ம், ஏன்னா அந்த ஆண்டியை வெட்டுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்ல. ம், அதான் மனசுலேருந்து அந்த நிகழ்வை அழிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. சரி. அதுக்கு இப்போ ம். என் கூடயே பிறந்து வாழ்ந்தவ. ஆ, சாரி கேட்கும்போது உங்கள் மதிப்பு மரியாதையும் தான் கூடும். அதுவும் உங்களை நான் யார்கிட்ட சாரி கேட்க சொல்கிறேன்? பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் கூடயே இருக்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தான். ஒரு சாரி தானே, அதை கேட்கறதுனால என்ன ஆயிரப்போகுது? கேட்கக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குதா? ம், அதுக்காக நான் ஈகோ பார்க்குறேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், மானம் மரியாதை போயிடும் அப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னெல்லாம் இல்லை. ஆனாலும் குற்றவுணர்ச்சியாக இருக்கா? ம், எங்கள் 2 பேத்துக்கும் எதுனாலும் ஒன்றாவே தான் பண்ணுவாங்க. அதுவும் அப்பா அம்மாவே தான் பண்ணுவாங்க. சத்யப்பா சத்தியம்மா பண்ணுறது கூட கொஞ்சம் ரொம்ப ரேரு. ஆனால் என் அப்பா அம்மா தானே அவளி பிள்ளை மட்டுக்க பார்க்காங்க. ம், அப்படியெல்லாம் இருக்கும்போது இத்தனை வருஷம் கூடயே ஒன்றா தெரிஞ்சு பழகி இருந்துக்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாதுல்ல. நீங்கள் எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. ம். பசங்க நாங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டா, வாடா மச்சான் ஒரு டீ சாப்பிட்டு வரலாம், சாப்பிட்டியா, சினிமாக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, அந்த மாதிரி கேட்டால் ஒன்றே சேர்ந்துருவோம். சாரின்னு நாங்கள் கேட்டதே இல்லை. ஆனால் பொண்ணுங்க நீங்கள். அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்குள்ள சண்டை வராதில்ல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வேலைக்கு போகிற இடத்துல எங்கே எப்படி நடந்துக்கணும், யாரையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு. அதனால் பிறந்தாலேருந்தே எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணியே தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சண்டையே வராது. அப்படி யாராவது வந்துட்டா இப்படி தான். சரி, இப்போ ஒரு சாரி கேட்கறதுனால என்ன ஆயிரப்போகுது? அவன் ஒன்றும் அடுத்தவங்களும் இல்லையே. அப்புறம் செத்தா ஆடு மாடு கோழி தலை கூட விலை போகும். நம்ம தலையெல்லாம் ₹1 கூட போகாது. ஆனால் நமக்கு தான் என்னவோ தலகணம், ஈகோ, தன்மானம், சுயமரியாதை அப்படி இப்படின்னு நிறையா. ம், நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தயக்கம். ஆ ம். சரி, அப்போ உங்களுக்கு பொதுவாக நான் வேணா கேட்கவா? நீங்கள் ஏன் கேட்கணும்? இல்லை, நீங்கள் தான் கேட்கணும், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு தான் கேட்க தயக்கமா இருக்குல்ல, நீங்கள் கேட்டதா நானே கேட்குறேன். ம்ஹும். அதெல்லாம் வேண்டாம், சரிப்பட்டு வராது. உப்பு தின்னவங்க தான் தண்ணி குடிக்கணும். ம், ம், நானே பார்த்துக்கலாம். எப்போ? இப்போவே 4-5 நாள் ஆயிடுச்சு. ம், ஹம், என்னாச்சு? எவ்வளோ பேசியும் நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு ரொம்ப யோசிக்கிறீங்க போல இருக்கே. எனக்கு இவகிட்ட இப்படி பேசிட்டேன்னு அது ஒரு பக்கம்.
அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை. நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். மெசேஜாவது போடலாம்ல, அதுவும் இல்லை. அப்படின்னா என் கூட பேச முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா அவங்க. ஆ ஐயோ, சத்யன் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆனதா எப்படியாவது உங்ககிட்ட உளறிவோமோன்னு பயந்து தான் அவங்க ஃபோன் எடுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் 4 நாளாவது உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன், சொல்லவே முடியல. இங்கே வந்தாவது சொல்லிடலான்னு நினச்சேன். நீங்கள் என்னன்னா இந்த கதையை சொல்லி என்னையே ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. இப்போ எப்படி உங்ககிட்ட இதை வேற சொல்ல? என்ன அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா என்ன? ம் ஆ இல்லை. ஆ என்ன நீங்களும் நான் 4 நாளா பார்க்கேன். ஏதோ என்கிட்ட பேசவோ கேட்கவோ வரீங்க. ஆனா என்னன்னு தான் விளங்கல. ம் ஆ அது என்ன இவர் இப்படி இருக்காரு? என்னவா இருக்கும்? ம், ஒருவேளை நம்ம அன்னைக்கு இவங்க அண்ணா ஷூட் பண்றதை நம்மளுக்கு கேட்கவும் அப்ப வாய உளறி இ- இவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு ஏதோ உளர வந்தமே, அதை பத்தி கேட்பாரோ? ஐயோ, ஏற்கனவே இவர் டாக்டர். ஒன்று விடாம எல்லாத்தையும் நல்லா கவனிப்பாரு. நான் வேற உளறிட்டு முடியாத இதையும் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனாலும் இவரெல்லாம் அதை கேட்டு நம்புற ஆள் கிடையாது. ஐயோ, கோயிலை வச்சு வேற அதை கேட்டா நான் என்னதான் சொல்லி சமாளிக்க? பைபிள ரொம்ப யோசிக்குதே. என்னத்தை கேட்க போதோ இல்லை சொல்ல போதோ தெரியலையே. அதை பற்றி மட்டும் கேட்டா சமாளிக்க தெரியலன்னா டக்குன்னு மயங்கி குளத்துக்குள்ளே விழுந்த மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிடணும். பக்காவாக ஆக்ட் பண்ணிடணும். ஏன்னா இவர் ஒரு டாக்டர், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. ஏங்க ம் ஐயோ கடவுளே, அதை பற்றி மட்டும் கேட்கவே கூடாது. ஆம், ஆ, ஊருக்கு இப்போ கிளம்பலாம். நானே கிளம்பலான்னு சொன்னாலும் அனுப்புகிற ஆள் இவங்க இல்லை. இப்போ என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஊருக்கு இப்போ கிளம்பலான்னு கேட்காரு? ஏன் என்னவா இருக்கும்? ம் ஏங்க ரேகா. ம் கேட்டுச்சுங்க. ஆ ம் ஏன் காலேஜ்லேருந்து ஏதாவது அவசரமாக கூப்பிட்டாங்க என்ன? இல்லை. ஆஹா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அது ம் ஆ, அது ஒரு சின்ன வேலை. அதான் அதான் கேட்டேன். சின்ன வேலையா? இவருக்கு என்ன வேலை? ஒருவேளை அப்பா ஃபோன் பண்ண அதுக்கும் இவர் ஊருக்கு போகலான்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? ம் ஏங்க ஆ எதையாவது என்கிட்ட மறக்கிறீங்களா என்ன? ம், இவங்க அப்பா பிஸ்னஸ்ல சுத்தமாக திவாலாகி சத்யன் சாருக்கு வேற உடம்பு முடியாமல் இருக்கு அப்படின்னா, ஐயோ அதை இவங்க எப்படி எடுத்துப்பாங்களேன்னு தெரியலையே. அதனால தானே சொல்லாமல் இருக்கேன். ம் எப்படிதான் சொல்லி சமாளிக்கிறது? ஏங்க ஆ ஒன்றும் இல்லைங்க. சும்மா தான் கேட்டேன். ஆம் ம் இல்லை, உங்களுக்கு எங்கள் ஊர் பிடிச்சிருக்கா என்ன? ஆ ம் ம் அதான் உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் சரிதான், இல்லைன்னா சொல்லுங்க. மாளிகை மாதிரி வீடு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுலேயே இருக்கு. அப்புறம் என்ன எனக்கு அசௌகரியமாக இருக்க போகுது? எல்லாமே நல்லா தான் இருக்கு. ம் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. ம் தேங்க்ஸ். எதுக்கு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆஹா, ம் சரி போலாமா? ம் சேகர் ரேகா எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும், அப்பா பார்க்கணும், அப்புறம் அப்படியே போகலாம். அவங்க 2 பேரும் குளத்தங்கரைக்கு தானே வந்தாங்க. ஆமாம்மா. ம் அட இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு போவோம். ம் என்ன? ஃபோன் பண்ணா வர போறாங்க. ஆமால, மறந்துட்டேன். உங்க அப்பா எங்கள் அப்பா ஐயர்கிட்ட பேச போயிருக்காரு. ஐயர்கிட்டயா? ம் கல்யாண விஷயமா? ஆஹா, யாருக்கு? என்ன எப்படி கேக்குற? நீ தானே கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு நின்ன, அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? டேய், நீ தானடா ரேகா என்ன சொல்றேன்னு பார்த்துட்டு நான் அமெரிக்காக்கே போறேன்னு சொன்னேன். ஆமா, அப்ப சொன்னேன். ஓ, அப்போ அப்ப இப்போ ஆ, நீ என்னதான் இருந்தாலும் என்ன மனுஷனா கூட மதிக்காம பொம்மை கல்யாணம் தான் பண்ணணும்னு நினைக்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கோஆப்ரேட் பண்றேன். ஓ அப்படி ம் அதான் எங்க அப்பா. ஐயரை பார்த்து 4 நாள் பிரிக்க போயிட்டாரோ? ம் ஐயாடா, வெக்கம் ஆள தூக்குது. உனக்கு வரல, எனக்கு வராமையா இருக்கும். ம் சரி, அதுக்கு எதுக்கு ஐயரை பார்க்க போகணும்? அப்புறம் ஆயிரம் பார்க்க வேண்டாமா? அதான் எதுக்கு?
நல்ல நாள் குறிக்கணும், மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எத்தனை வேலை இருக்கு. ஏண்டா பேய்க்கு பிசாசுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எதுக்குடா அதெல்லாம் பண்ணும்? என்னது பேயா, பிசாசா? ஏய், உனக்கு எனக்கும் கல்யாணமா? அதான் நீ சொன்ன பொம்மை கல்யாணம். ஆமா, அதான் பேய் கல்யாணம். பேய்க்கும் பிசாசுக்கும் கல்யாணம். அது எப்படி மண்டபத்துல வைப்பாங்க? சுடுகாட்டுல எல்லாம் வைக்கணும். என்னது சுடுகாடா? ம், ஏமா பொண்ணே, வாடகை கல்யாணம் பண்ணா கோயில தாலி கட்டி மண்டபத்துல ரிசப்ஷன் வச்சு நல்ல நாள் பார்த்து எல்லாமே பண்ணலாம். அதான் வாழலையே, அதுக்கு எதுக்குடா இத்தனை கூத்து? அப்படி என்ன சொல்ல வர? அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றியா? ஆ நான் பிறந்ததுலேருந்து எனக்கு எந்த நல்லதுமே நடக்கல தெரியுமா? எங்க அம்மா இறந்தங்காட்டி எனக்கு காது கூட குத்தல. அங்க காது இருந்தாதான் குத்துவாங்க, இல்லாத காதுல இடத்த குத்த. ஏய், இந்தாரு, இந்த நக்கல் நாயண்டியெல்லாம் வச்சுக்கத என்ன? ஆ வா போய் அப்பா கிட்ட கேட்போம் என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்ட்டு. ம், அடே டுபுக்கு, நானே சொல்றேன் அதெல்லாம் தேவையில்லன்னு. பின்ன என்னடா உங்க அப்பா சொல்றது? ஏமா உனக்கு வேண்டாமா இருக்கும், ஆனா எனக்கு வேணுமா? அந்த கன்றாவியெல்லாம் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ப்ரூஃப் எல்லாத்துக்கிட்டையும் காட்டவா? ஆ, அப்புறம் அதை காமிச்சு காமிச்சு பார்த்து பார்த்து ஒப்பரி வச்சிட்டு இருக்கவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஆ அப்புறம் வேணா மாட்டுக்கு மூக்குனாங்க இருக்கட்டி இழுத்துட்டு போற மாதிரி செய்யறியா? ஆ ஐயோடா, ஐடியா நல்லா இருக்கே. நீ தானே இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ, ஏன் பேச மாட்ட? ஆமா, உன்னைத்தானே இழுத்துட்டு போக போறேன். நீ என்னையுமே இழுத்துட்டு போக போறேன். அப்ப நான் நல்லா தானே இருப்பேன். நான் பேசத்தானே செய்வேன். என்ன? நாளைக்கே ஊருக்கு கிளம்புறோம், உங்க அப்பனை பாக்குறோம், நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? ம், இல்ல, சும்மாதான். இல்ல, அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது, அதைத்தானே நான் சொன்னேன். இது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்னு? நானும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலையே. கீழே உட்காரும்போது நீங்களும் உட்காருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா உட்கார்ல. உங்க மேல நிறைய மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஆனா நீங்க உங்க நம்பிக்கையும் மரியாதையும் காப்பாத்திட்டீங்கல்ல, அதான். ஏங்க? ம், அதுவா, ஆம், நீங்க நான் தெளிவுபடுத்திட்டீங்களா, அதான், வேற ஒன்றும் இல்லை. ம் அப்ப சரி, இன்னைக்கு கண்டிப்பா அவங்க கிட்ட சாரி கேட்டுருங்க, அப்பதான் நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, சரியா? ம், என்னால உங்களுக்கு நிம்மதி இல்லையா? ஆமா பின்ன, ரெண்டு பேரும் பண்ற ரகவையில நான் என்ன சொல்ல வரேனோ அதை சொல்லவே விட மாட்டீங்க. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதுவும் நான் எப்படி சமாளிப்பேன், ஒன்றும் புரியல. அதான். ஏங்க? ம் ஆமா பின்ன, இப்படி முகத்தை வாட போட்டுட்டு ஏதேதோ யோசிச்சுட்டு சரியா சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு. ம், சரி. அப்ப எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நீ கண்டிப்பா நான் அவகிட்ட சாரி கேட்டுறேன். ஆ? இதை நான் எப்படி எடுத்துக்க? அதாவது உனக்கு நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் புரிஞ்சுதுன்னு எடுத்துக்கவா? ஏங்க? ஆ சரிங்க. ம், சரி போலாமா? ம். ஐயா, என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா தானே இருக்கு, நீங்களே பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் நீங்க ஒன்றும் பேசாம நிக்கிறத பார்த்தா, நான் தான் உங்க கண்ணு முன்னாடி தானே சோலி போட்டு பார்த்தேன், நீங்களும் அதை பார்த்தீங்க தானே? பார்த்தேன் பார்த்தேன், ஆனா அந்த விவரம் எனக்கு தெரியாதுல்ல, அதான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன். ம் சரி சொல்லுங்க ஐயா, பிள்ளைகளுக்கு சம்மதம் தான், படிப்பு முடிஞ்சதும் பொண்ணு வீட்டில் பேசிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. அது ம், அது வந்து எப்படி சொல்றதுன்னு. எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல, நீங்க இப்படி யோசிக்கிறத பார்த்தா ஏதாவது சரியில்லையா என்ன? ஆ, அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன, சொல்லுங்க. விதிப்படி பார்த்தா அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ம் ஆனா ஜாதக கட்டத்துல சின்ன சூட்சமா பாருங்க. நீங்க சொல்ற அதே முகம் அதே குணம், ஆனா ஆளு மட்டும் அவரோட நிழலு. அவரு கையால தான் இந்த பொண்ணுக்கு தாலி ஏறணும்னு விதி இருக்கு. என்ன என்ன சொன்னீங்க? பதட்டப்படாதீங்க. அந்த பொண்ணு உங்க மருமக தான், உங்க ரத்தத்துக்கு தான் மனைவியா வரப்போகுது. ஆனா ஆனா
பதட்டம் இல்லாம நான் இளமறைக்காயா சொன்ன விஷயத்த நீங்களே யோசிங்க, உங்களுக்கே புரியும். ம். அப்புறம் சின்னையாவை ரொம்ப கவனமா பாத்துக்குங்க, அதுதான் இப்போ முக்கியம். ம். நான் கடவுள் எனக்கு கொடுத்த வாக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. நீங்க பார்த்து சுதானமா இருந்துக்கோங்க.